தலையணை பூக்கள் co-presented by ஆரோக்கியா மில்க். என்ன தேடுறீங்க? ஐயோ என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன தேடுறீங்க? எங்க போச்சு? ஒரே நிமிஷம். என்ன தேடுறீங்க? காணுங்க. என்ன காணும்? என்னோட மெட்டி. மெட்டி? Look at me. This pizza. என்னங்க நீங்க இத போய் கையில போட்டுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விளையாடாதீங்க. நீங்க முதல்ல கழட்டி கொடுங்க. ஏங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மெட்டி. இதுக்காக ஏன் வத ஜீவல பதறீங்க ஒதறீங்க? மெட்டினா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? Yes of course. பொண்ணுங்களுக்கெல்லாம் இது தாலி மாதிரி. தாலி காணும்னா எப்படி பதறுவாங்களோ அப்படிதான் இதுவும். இது பாருங்க முதல்ல கழட்டி கொடுங்க. முடியாது. முடியாது. இது பாருங்க விளையாடாதீங்க கொடுங்க. முடியாது. விளையாடாதீங்க கொடுங்க. முடியாது. குடுக்குறீங்களா இல்லையா? ஐயோ குடுங்க. என் வரல இருந்துட்டு போடு. கொடுக்க முடியாது. ப்ளீஸ்ங்க. முடியாதுங்க. நான் உன்ன கையில மாட்டினா திருப்பி எடுக்க மாட்டேன். கொடுங்க. பாருங்க கொடுங்க. முடியாது. ப்ளீஸ்ங்க. முடியாது. 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 கொடுங்க. முடியாதே. கொடுக்க முடியாதே. ஏன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி விளையாடுறீங்க? கொடுங்க. வேணுமா? நானே கைட்டு தரேன். என்னாச்சு? வரமதுங்க டைட்ட மாட்டிக்கிச்சிங்க. இது பாருங்க நீங்க சும்மா விளையாடிக்கிட்டே போய் சொல்றீங்க. கொடுங்க. நான் சீரியஸா சொல்றேன். வர மாட்டேங்குது. இருங்க. கொடுங்க. நான் கழட்டுறேன். எப்படிங்க? என்ன? நான் போட்டு விடுறேன். கான்ஸ்டபிள் நல்லா தேடுங்க. எதை கிடைச்சதா? ஒண்ணு இல்லைங்க ஐயா. எல்லா இடத்துல நல்லா தேடுங்க. ஐயா என்னது? ஏதோ ஒரு பேப்பர் கிடைக்குதுங்க ஐயா. ஹிந்தியில் எழுதிருக்கு. இது இந்த இடத்தோட அட்ரஸ் நினைக்கிறேன். சரி வாங்க வெளில போய் தேடலாம். வாங்க கான்ஸ்டபிள் வாங்க சீக்கிரம். வேதா சித்து போச்சு. இங்கதான் மச்சவங்களை அழைச்சி வச்சுருக்கிறாங்க. ஐயோ அவளுக்கு என்ன தெரியலடா. மாப்பிள்ள ஒண்ணும் ஆயிருக்காதுடா. நீ கண்டதை நினைச்சு மனசு குழப்பாதடா மாப்பிள்ள. இன்ஸ்பெக்டர் சார் என்னாச்சு சார்? அவங்களை இங்க தான் சார் கட்டி வச்சிருந்துருக்காங்க.
அவங்க கையில கட்டின கையில ரத்தம் இருக்குது சார் சார் பயமா இருக்குது சார் நாகராஜ் சார் நீ பயப்படாத நாகராஜ் ஒன்னும் ஆகாது சார் 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 நம்ம தேடி பார்க்கலாம் சார் வாங்க சார் சார் புரிஞ்சு சொன்னா கேளுங்க நாகராஜ் கண்டிப்பா அவங்க ஒய்ஃபை பணம் கேட்டு கடத்துறதுக்காக வேண்டி ஒண்ணும் கடத்தல அவங்கள கொல்லணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல இங்க பாருங்க யாரோ ஒரு இந்திக்காரங்க வந்திருக்கான் 2 நாளா அவனுக்கு அவன்ட்டு வெயிட் பண்ணிருக்கானுங்க ஒண்ணு நம்ம வரோன்னு தெரிஞ்சு போயிருக்கணும் இல்ல இங்க வந்த இந்திக்காரங்கிட்ட பேசின பேரை முடிஞ்சு போயிருக்கணும் சார் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமா நாகராஜ் பொண்ணுங்களை கடத்துற கும்பலை சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிருக்கணும் நாகராஜ் வடநாட்டுல ஆள் கடத்துறதுக்குன்னு ஒரு மாஃபியா கும்பலே இருக்கு அவங்களோட வேலையே சர்வதேச லெவல்ல ஆள் கடத்துறது தான் இது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான ஏஜென்ட்டுகளும் இங்க இருக்கானுங்க அவனுங்க தான் ஆளை கடத்தி டெல்லி பாம்பே கல்கத்தான்னு வித்துருவானுங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இதை பண்ணிருக்கணும் ஐயோ ஐயோ சார் 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 இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேடி கண்டுபிடிச்சலாம் சார் ப்ளீஸ் சார் 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 வாங்க சார் சார் சும்மா கேளுங்க சார் வாங்க சார் 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 கொலை பண்றவனே பிளாக்மெயில் பண்றவனு கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த மாதிரி குரூப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நாகராஜ் ஆனா இது வேற மாதிரி 2 குரூப்பா இருப்பானுங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் லிங்கே இருக்காது ஒருத்தன் கைக்கு போச்சுன்னா அடுத்து அந்த பொருள் இன்னொருத்தன் கைக்கு எப்போ போகுதுன்னு அவனுக்கே தெரியாது மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள இது மாதிரி ஆட்கள் சாதாரணமா நம்ம கூட இருப்பானுங்க பார்த்ததுமே கடத்தல்காரங்க இவங்க அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது இந்த கேஸ் கொஞ்சம் சவாலானது ஆனா அவங்க ஒய்ஃபை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் நாகராஜ் சார் 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 இல்ல சார் எனக்கு தோணுது சார் அவங்க இங்க தான் இங்க போய் தோணுது சார் வாங்க சார் நீங்க வாங்க சார் நம்ம எப்படி தேடி கண்டுபிடிச்சலாம் சார் 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 நாகராஜ் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாகராஜ் இந்த மாதிரி கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆளுங்களை கண்டிப்பா தேடி விசாரிப்பேன் சார் சார் எப்படி சார் பொறுமையா இருக்க முடியும் பொறுமையா இருக்கிறதுல பண்ணி தொலைச்சு போறாங்க சார் சார் புரிஞ்சுக்கோங்க சார் சார் வாங்க சார் தேடி பார்ப்போம் சார் இந்த மாதிரி ஆட்களோட தகவல் கிடைச்சாலே போதும் எப்படியாவது விசாரிச்சு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க நாகராஜ் இதுக்கு தான் உங்க மேல நான் கோவப்பட்டேன் நீங்க அவசரப்பட்டு அப்படி பண்ணாம இருந்தா இந்நேரம் அவங்கள பிடிச்சிருக்கலாம் இப்பவும் ஒண்ணும் இல்ல இன்னும் 2 நாள் போருங்க கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா தயவு செய்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அவசரப்பட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துறாரு தப்பு தான் சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார் நான் ஏதோ ஒரு மனத்திரத்தை பண்ணிட்டேன் சார் 2 நாளைக்குள்ள சார் சார் எனக்கு பயமா சார் சொன்ன தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க சார் வாங்க சார் ஏன் சார் இப்படி கெஞ்ச விடுங்க சார் மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள அதான் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாருல மாப்பிள்ள மாப்பிள்ள ஒரு 2 நாள்ல கண்டுபிடிச்சிருவாங்கடா மாப்பிள்ள பொறுடா ஏய் சும்மா இருடா பயப்பட பயப்பட இருக்க முடியும் அவர் சொன்ன விஷயத்தை கேட்டா எனக்கு டேய் நீ என்ன பண்ற போறேன் நான் யார் எதுக்கு என்னதுக்கு கூட்டு போனா உங்களுக்கு தெரியலடா சார் 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 நான் சொல்ல கொஞ்சம் கேட்க இங்கதான் பக்கத்துல இருப்பாங்க சார் டயர் வண்டி டயர் தடம் கூட தெரியுது சார் எனக்கு தோணுது சார் பக்கத்துல இருப்பாங்க சார் வாங்க சார் சார் நீங்க வாங்க சார் சார் ஐயோ நாகராஜ் சரி வாங்க நான் அவங்க சொல்றேன் அப்படி சாவகாசமா இருக்க மாட்டானுங்க இந்நேரம் பறந்து போயிருப்பானுங்க இந்த மாதிரி கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆளுகளை தேடி விசாரிக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போங்க இல்ல வேணாம் சார் நான் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க சார் ப்ளீஸ் ஐயோ கால்ல வந்து என்ன நாகராஜ் கேளுங்க சார், சொன்னா கேளுங்க சார். நாகராஜ் நீங்க பயப்படாம போங்க நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க போங்க வாடா மாப்பிள்ள வண்டி அடியா மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள டேய் எடுப்பா மாப்பிள்ள இல்ல மச்சி எனக்கு தோல்ந்து மச்சி அவங்க எங்க பக்கத்துல தான் மச்சி இருக்கிறாங்க இல்ல மச்சி டேய் அதான் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்றாருலடா நான் சொல்றது மச்சி என்ன இன்னும் பக்கத்துல தான் இருக்கான்னு தோல்ந்து மச்சி நம்ம தேடி கண்டுபிடிச்சலாம் மச்சி மச்சி அவரோட மச்சி அவர் புரிஞ்சுக்க மாட்டார் மச்சி நம்ம தேடலாம் மச்சி நம்ம தேடலாம்டா டேய் தேடலாம் மாப்பிள்ள தேடலாம் வா டேய் பாத்து போடா மாப்பிள்ள அழாத மாப்பிள்ள இல்லடா எனக்கு எதோ உள் மனசு சொல்லுதுடா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லடா நான் எங்கேயாவது கண்டிப்பா இருக்க தேடி கண்டுபிடிச்சிடலாம் மச்சி டேய் நீ சொல்றது புரியுது மாப்பிள்ள ஆனா எங்க போனாங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே மாப்பிள்ள இதுக்கு மேல எங்கடா போய் தேடுவ என்னன்னு யார்கிட்ட போய் கேப்ப டேய் சொல்றத கேளண்டா புரிஞ்சுக்கடா மாப்பிள்ள
டேய் அந்த பக்கம் தான் போயிருக்கணும் வாடா வாடா. மாப்பிள இப்ப எந்த பக்கம் போறது? இந்த பக்கம் போலாம். டேய் தப்பான வழியில போயிட போறேன்டா. அப்பா ஆகாதுடா. ஏய் சீக்கிரம் வாடா. வாடா வாடா. டேய் என்னடா ஏன் நிப்பாட்டின? மாப்பிள வேதாஜி வேதாஜி நீங்க டேய் மாப்பிள என்னடா பண்ற நீ? வேதாஜி என்னமாச்சு? நான் கையை பிடிச்சி இழுக்கிறாருண்ணா. யோ தனியா போற பொண்ணு கையை பிடிச்சு அவங்க பண்றியா? நீயா கேட்டுட்டே இருக்க பதில் சொல்ல மாட்டேன்றா? அண்ணே அவர் எந்த தப்பான நோக்கத்திலயும் அவங்க கையை பிடிச்சி இழுக்கலண்ணே. அப்புறம் அண்ணே அவனோட பொண்டாட்டிய காணுன்னு அவங்கள தேடிட்டு போன நேரத்துல அவங்கள மாதிரியே இவங்க இருந்ததுனால அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டானே. தப்பு தானே, மன்னிச்சுக்கங்கண்ணே. சரி என்னமோ சொல்றீங்க, மன்னிச்சு விடுறேன் போங்க. மா நீ போமா. போடா நீ. என்னடா மாப்பிள்ள நீ இப்படி போற வர பொண்ணெல்லாம் வேதாஜி நினைச்சு கையை பிடிச்சி இழுத்தா என்னடா அர்த்தம்? இல்ல மச்சி, நிஜமாலுமே அவங்கள பார்த்தா வேதாஜி மாதிரி தான் இருந்துச்சு. மாப்பிள்ள உன்னோட ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ள. நீ அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு பாக்குறவங்க எல்லாம் வேதாஜி மாதிரியே தெரியுறாங்க. அந்த பொண்ணு நிஜமாலுமே வேதாஜி மாதிரி தான் இருந்துச்சு. புரியுது மாப்பிள்ள. நம்ம எப்படியாவது சீக்கிரம் வேதாஜியை கண்டுபிடிச்சிருவோம்டா. டேய் அந்த பக்கம் போலாம் வாடா. வாடா வாடா. மாப்பிள்ள அந்த பக்கமா போய் தேடுவோமா? மாப்பிள்ள 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 டேய் 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 வேதாஜிடா. எங்கடா போற? வேதாஜிடா. அது வேதாஜி இல்லடா. வேதாஜி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓய், என்னடா மாப்பிள்ள நீ இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தேவையாடா? வேதாஜிடா அது. இருக்கிறனால தான்டா போற வரவங்க எல்லாம் வேதாஜியா தெரியுறாங்க. இல்ல மச்சி, வேதாஜி மாதிரி தான் இருந்துச்சு. பாத்துலாம் ஐயோ, மச்சி. மாப்பிள்ள வேதாஜி இல்ல, நம்ம இந்த பக்கமா போய் தேடுவோம் வா. நான் சொன்னதை நினைச்சு கோவப்படாத மாப்பிள்ள. தம்பி, ஆட்டோ வருமா? ஃபாதர் ஆட்டோ வராது, நீங்க வேற வண்டி பாத்துக்கிறீங்களா? இல்லப்பா, கொஞ்சம் எமர்ஜென்சி அர்ஜென்ட்டாக போகணும். இல்ல ஃபாதர், நாங்க எங்க சொந்த விஷயமா வந்தோம், புரிஞ்சுக்கங்க, வேற வண்டி பாத்துக்கங்க. அப்படியா?
சார் நான் வேற ஆட்டோ பார்த்துக்கிறேன். தம்பி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. அந்த தம்பி ஏன் அழுறாரு? அவனோட ஒய்ஃபை காணும் ஃபாதர். நாங்களும் எங்கெங்கெல்லாமா தேடிட்டு இருக்கோம். அவங்க எங்கேயுமே அகப்படலை. அதனால தான் அதை நினச்சே அழுதுகிட்டு இருக்கான். தம்பி கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க தம்பி. கவலைப்படாதீங்க தம்பி. உங்க மனைவி கூடிய சீக்கிரம் உங்களை தேடி வருவாங்க. பிதாவே, துன்பத்தில் துயரப்படுகிற இந்த குழந்தைக்கு சிறு ஆறுதலையும் மன நிம்மதியையும் கொடுத்து இவரிடமிருந்து தொலைந்து போனதை மீண்டும் இவரிடமே சேர்த்து இவரை ரட்சிப்பீராக. ஆமேன். என்ன மாமே, இங்க தானடா வந்தா? உள்ள வந்த பார்த்தா ஆளையா காணோம். எங்கேயும் போயிருக்க மாட்டா, இங்க தான் இருப்பா. நீ அங்க போ மாமே, நீங்க போ,